Hi friends, today's special dry chicken varuval capsicum with coconut. அதாவது நம்ம சிக்கன் வறுவல் சேர்ப்போம். கேப்சிகன் யூஸ் போட்டு சேர்த்து நம்ம தேங்காய் பூவையும் கொஞ்சம் லேசாக கலக்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்டான சமையல், ஆனால் கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். இதில் எந்த ஒரு சிக்கன் ஸ்டாக்கும் நம்ம ஆட் பண்ண வேணாம். ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துங்க, ஒரு 400 கிராம். ஸோ நம்ம சிக்கனை வந்து ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணோம். ஸோ மேரினேட் பண்ண வேண்டிய பொருட்களை வந்து 4 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர். நீங்கள் சில்லி பவுடர் வந்து 3 கூட போட்டுக்கலாம், உரப்பு கம்மியாக வேணும். நான் 4 போட்டிருக்கேன், சூப்பராக இருந்துச்சு உரப்பு. 2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ginger garlic paste 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் வினிகர். அப்படி உங்கள்கிட்ட வினிகர் இல்லைனாக்கா நீங்கள் லைம் ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர், உப்பு தேவையான அளவு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விடணும். கலந்த பிற்பாடு நம்ம தனியாக வச்சிடும் ஒரு 1/2 hour அது ஊறுறதுக்காக. இப்போ தாளிக்க வேண்டிய பொருட்கள்: 1 பே லீஃப், 1 சினமன், 1 ஸ்டார், 2 கார்டமம், 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் பெரிய சீரகம். இதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்குவோம். நான் இது எல்லாத்தையும் ஒரே பவுலில் போட்டு வச்சுருக்கேன், அதனால தான் பேர் வந்து ஒருவருன்னு சொல்லிட்டேன். கறி லீஃப் வந்து 2 எடுத்துக்கங்க. வெங்காயம் 1 எடுத்துங்க, ஒரு பெரிய வெங்காயம். அப்புறம் ரெட் சில்லி ஒரு 1/2 எடுத்துச்சிங்க. கேப்சிகன் ஒரு 1/2 கேப்சிகன், க்ரீன் கேப்சிகன் எடுத்துங்க. தக்காளி பழம் 1 புளிப்புக்கு. இவ்வளோதான் அதோட பொருட்கள். இப்போ நம்ம சமைக்க போகலாம். ஒரு பேன் எடுத்துங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்குங்க. பே லீஃப் போட்டுக்குவோம். நான் பே லீஃப் போடுறேன், பிச்சு போட்டுறேன். அப்புறம் தாளிப்பு பொருட்களை ஒரே கொட்டிடுறேன். அதாவது சினமன், ஸ்டார், கடமன், கிளாட். ஸோ நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த தாளிப்பு பொருட்கள் ஒரே கொட்டிட்டேன். வெங்காயத்தை போட்டுக்கலாம், போட்டு தாளிப்போம். வெங்காயம் கொஞ்சம் குக் பண்ணி அது நல்லா பிரிஞ்சு வரணும், நிறமும் மாறணும். சரிங்களா? வெங்காயம் ஓரளவுக்கு வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து குக் பண்ணோம்னாக்கா அது நல்லா நிறம் மாற ஆரம்பிச்சிடும். ஸோ கறி லீஃப் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கறி லீஃப் போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் வந்து நல்லா நிறம் மாறுது. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம டொமேட்டோ சிறுசாக நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டு இதோடு சேர்த்து நம்ம தாளிப்போம். எடுத்து வச்சுருந்த மெரினேட் சிக்கனும் போட்டுக்கோ. நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தாலும் மெரினேட் சிக்கன், நான் போன்லெஸ் சிக்கன் யூஸ் பண்ணேன், சிறுசாக கட் பண்ணி. ஸோ அதையும் நம்ம இதில் போட்டுக்குவோம். அதை போட்டு ஒருடியும் நம்ம நல்லா வேக விடுவோம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அந்த பாத்திரத்தில் உள்ள தண்ணி வந்து வாஷ் பண்ணி இதில் ஊற்றிட்டேன். ஏன்னா சிக்கன் நல்லா குக் பண்ணுறதுக்காக நம்ம அது ஆட் பண்ணியிருக்கோம். லேசாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலரி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிற்பாடு சுக்கரை மூடிப்போம். மூடிச்சு சிக்கன் குக் ஆகட்டும். இறைச்சி நல்லா வந்துருச்சு. ஸோ இந்த நேரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த கேப்சிகன் போட்டுக்கலாம். க்ரீன் கேப்சிகன்,
போட்டு கிளறி விடுவோம். நீங்கள் கிண்டுறப்ப உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், அந்த கோழி அரிசி வந்து தனித்தனியாக இருக்குது, அப்படியே போலாக தனித்தனியாக இருக்குது. ஸோ நல்லா குக் ஆயிடுச்சு, பிரிஞ்சு வருது. இல்லைனாக்கா அது பிரியாமல் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும் குக் ஆகலைன்னா. சரி, கொஞ்ச நேரம் இதையும் மூடிப்போம் வதங்கிறதுக்கு. ஓகே, கேப்சிகனும் வந்துடுச்சு. லேசாக 1 மினிட் முடிச்சிருந்தா போதும், ரொம்ப நேரம் மூட வேணாம். இப்போ நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணிக்குவோம். கறி லீஃப் ஒன்று போட்டுக்குவோம். முதல் நம்ம 2 எடுத்து வச்சுருந்தோம், அது ஒன்று முதல் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒன்று கறி லீஃப் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கிளறி விடுங்க. இப்போ நம்ம கடைசியாக தேங்காய் பூ போட்டுக்குவோம். தேங்காய் பூ போட்டு நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விடுறப்ப எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகும். தண்ணி அப்படி ட்ரை ஆகணும். தேங்காய் பூ வந்து அந்த தண்ணியெல்லாம் இழுத்துடும். அவ்வளோதான். இதை வந்து நம்ம ஒயிட் ரைஸோட வச்சு சாப்பிடலாம். ஸோ இது சாம்பாரோட கீரை கறி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் இதை வச்சு நீங்கள் சன்விஷாக கூட செஞ்சால் கூட நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு வந்து சேரும். லைக் பண்ணுங்க and comment பண்ணுங்க. Thanks for watching. Happy cooking. Enjoy the food. Love you all. Take care. Stay home. Bye bye. Drop it.